ரொம்ப நாளா வெயிட் பண்ணி வந்த ஒரு அம்மா சந்திச்சு நான் அம்மா சொன்ன கிட்ட தம்பிக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்த்து வச்சுக்கோங்க. வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. எங்க வந்த நீங்க? சாப்பிட வந்தேன். எப்ப நீங்க நல்லூர்ல அந்த கடை திறக்கிறீங்க? அந்த நாங்க தனியா திருப்பி விடுவோம் நான் பிளான் பண்ணேன். அனைவருக்குமே வணக்கம். இன்றைய தினம் நிற்கக்கூடியது யாழ்ப்பாணத்தில் குறிப்பாக ஜே ஹோட்டலில் நிற்கிறோம். பலருக்கும் தெரிந்திருக்கக்கூடிய ஒரு பிரபலமான ஒரு ஹோட்டல் உண்டு. இந்த மண்டபத்தில் வந்து ஒரு திருமண நிகழ்வு வந்து இடம்பெறுறது. ஒரு திருமணம், ஒரு பிரபலத்தினுடைய திருமணம் என்று தான் சொல்லணும். உங்களுக்கு அனைவருக்குமே அநேகமானவர்கள் அறிந்திருப்பீர்கள். சமூக வலைத்தளங்களூடாகவும் யூடியூப் போன்றவற்றினூடாக நீங்கள் அறிந்திருப்பீங்கள். சபி என்று சொல்லக்கூடிய சாய் பிரியா என்று அன்னைக்கிற முழுமையான பேர். அவருடைய திருமணம் இன்றைய நாளில் ஜோன் அண்ட் பிரியா இருவருடைய திருமண நாள் அநேகமானவர்களுக்கு தெரிந்திருக்கும். அவர்களுடைய இந்த வாழ்நாளிலே ஒரு மகிழ்ச்சியான நாளாக இருக்கக்கூடிய இந்த நாளை மல்விக்கு முகமாக காணொலியை பதிவு செய்வோம் என்றுதான் இந்த காணொலி. சந்தோஷமான மகிழ்ச்சியான விஷயங்களை வந்து காணொலியில் பதிவு செய்திருக்கேன். தொடர்ந்து பாருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மணப்பொண்ணு ரெடியாக நினைக்கிறேன். வணக்கம், எப்படி இருக்கீங்க? என்ன இன்றைக்கு உங்களுக்கு என்ன விசேஷம்? எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இந்த தருணம்? ஒரு வாழ்நாளில் ஒரு மறக்க முடியாத நாள். ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி வந்த ஒரு தருணம். ஸோ நான் நினைக்கிறேன் இந்த இலங்கையிலே இப்போ இந்த இலங்கையை பொறுத்தவரையில் ஒரு கல்யாணம் வந்து நடக்க போகுதுன்னு நிறைய பேருக்கு தெரிய வேண்டாம். அது கூட கல்யாணம் தான் இருக்க முடியும். ஏன்னா இந்த எல்லாருமே எக்ஸைட்டடாக இருக்கிறதுன்னு சொன்னால் இந்த வெட்டிங்கன்னு சொல்லலாம். என்னை விட நிறைய பேர் வந்து எப்போ வெட்டிங்கன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அது எல்லாருமே கேட்குறது சந்தோஷமா இருந்தது. நிறைய அதான் சொல்லுங்க, நிறைய பேருக்கு தெரியும் இன்றைக்கு பிரியாக்கு வெடிங்கன்னு நிறைய பேருக்கு தெரியும். சரி, ஓகே, சந்தோஷம். பார்ப்போம். மணப்பெண் தயாராக இருக்கிறா. இப்போ நாங்கள் மண்டபத்துக்கு உள்ளுக்கு வந்துட்டோம். இந்த மண்டபம் ஒரு அழகான இயற்கையாக இருக்கக்கூடிய மாதிரியான ஒரு மண்டபம். உள்ளுக்குள்ளேயே மரங்களில் நிற்கக்கூடிய மாதிரி இயற்கையான மரங்களை வந்து உள்ளுக்குள்ளே வடிவமைத்து மிகச்சிறப்பாக அழகாக வந்து இந்த மண்டபத்தை வந்து இந்த ஜே ஹோட்டலில் வந்து நாங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்குது. நீங்கள் இப்போவே கண்ணூடாக பார்க்கக்கூடியமாக இருக்கும். அந்த பிளாஸ்டிக் மரமாக்குமென்னு நான் நினைக்கிறேன். இந்த முன்னுக்கு இருக்கிறது வந்து பிளாஸ்டிக், ஆனால் பின்னுக்கு வந்து இந்த பச்சையாக தெரியக்கூடிய அந்த விஷயங்கள், அந்த மரம் எல்லாமே வந்து இயற்கையாகவே இருக்கக்கூடிய உண்மையான மரங்கள். அப்படியாக இப்பொழுது இங்கே மாப்பிள்ளை வந்து தன்னுடைய தாய் தந்தையினருடன் மணமகன் உள்ளுக்குள்ளே வந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். தொடர்ந்து மணப்பெண் வரப்போகிறா, என்னென்ன விஷயம் இடம்பெறப்போகுன்றதெல்லாம் நாங்கள் இப்போ தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ நீங்கள் அங்கே பார்க்கலாம், மணப்பெண் வந்து தன்னுடைய தந்தையுடன் வந்து கொண்டிருக்கின்றார். சிறு வயதிலே தன்னுடைய தாயை பிரிந்தவள், தாயை இழந்தவள். அவருடைய தாய் வந்து இந்த உலகத்தை விட்டு சிறு வயதிலே சென்று விட்டால் தன்னுடைய தாயினுடைய அம்மாவினுடன் அவருடைய சகோதரர்களுடனும் இணைந்து, தாயினுடைய சகோதரர்களுடன் இணைந்து வளர்ந்து வந்தவர் தந்தையினுடைய அரவணைப்பிலே. அப்படியாக சிறு வயதிலேருந்து எனக்கு தெரியும். அதால் தான் நான் சொல்கிறேன், பிரியாண்டு தான் நாங்கள் கூப்பிட்னாங்க. சின்ன பிள்ளையிலேருந்து எங்களுக்கு தெரியும். இன்றைக்கு திருமண நிகழ்வு நடக்குது. அந்த விஷயத்தையும் பார்க்க மிக மகிழ்ச்சியான ஒரு தருணமாக இருக்குது. தன்னோட தந்தையோட வந்து இப்பொழுது மணமகன் இருக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து தந்தை வந்து மணமகனுக்கு தன்னுடைய கைகளால் வந்து பிள்ளையை வந்து அங்கே பொறுப்பு கொடுக்குறார். இந்த திருமணம் வந்து எங்களுக்கு ஒரு வித்தியாசமாக இருக்கும். நாங்கள் வளமையாக பார்க்குற திருமணத்துக்கும் இந்த திருமணத்திலே வந்து மாற்றம். நாங்கள் ஒரு சைவர்களாக இந்துவாக ஆலயங்களில் செய்யக்கூடிய திருமணம், தாலி கட்டி அந்தந்த விஷயம், மற்ற விஷயம், தோழன் தோழி எல்லாமே இருந்து இடம்பெறும் விஷயம். இது வந்து ஒரு வித்தியாசமான திருமணம். எங்களை பொறுத்தவரையிலும் வித்தியாசமான திருமணம். ஆனால் அவர்களை பொறுத்தவரை அவர்களுடைய பாரம்பரிய மனமுறையில் இடம்பெறக்கூடிய ஒரு திருமணம். மணமகன் மணமகள் இருவருமே அந்த இடத்துல வந்திருக்கேன். இப்பொழுது இங்கே இடம்பெறக்கூடிய அந்த விஷயங்கள், என்னென்ன விஷயம், என்ன நடக்க போகுது, எப்படி இந்த திருமணம் அடுத்த கட்டம் என்ன நடக்க போகிறதெல்லாம் பார்க்கலாம். இது முதல் கொண்டு ஊர் வழக்கப்படியானாலும் சமயாசாரப்படியானாலும் சடங்கு நடைபெறாது இருந்தாலும் நீங்கள் ஒருவரை ஒருவர் நியாய முறைப்படி திருமணம் செய்பவர்களாகிறீர்கள் என்பதை அறிந்து கொள்ள கடவுள். மேலும் இப்பொழுது நிறைவேற்ற எண்ணியிருக்கும் திருமணம் உறுதியான திருமண நீக்கல் தீர்ப்பினால் அன்றி உங்களுடைய ஆயுட்காலம் முழுவதிலும் நீக்கி ஒதுக்கப்பட மாட்டாது என்பதையும் அறிந்து கொள்ள கடவுள். நீக்கப்படும் முன்னர் வேறொரு திருமணம் செய்தீர்களாலும் நீரில் இரு திருமணம் செய்த குற்றத்திற்கு ஆளாகும் அக்குற்றத்திற்கு நீக்கப்பட்ட தண்டனைகளுக்கு உண்டாகின்ற என்பதையும் அறிந்து கொள்ள கடவுள். கிறிஸ்டி ஜெயநாய சஞ்சோர் கணேசனாகியனா சிதம்பரேஸ்வரன் சிவப்பிரியா ஆகிய தங்களை தங்களை என்னுடைய நியாய முறைப்படி
திருமணம் செய்த மனைவியாக திருமணம் செய்த மனைவியாக ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்பதற்கு சாட்சியாகும்படி இங்கே சமூகமாய் இருப்பவர்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். சிதம்பரேஸ்வரன் சிவப்பிரியா ஆகிய நான் கிறிஸ்டி ஜெயநாயகம் ஜோன் தர்ஷன் ஆகிய தங்களை என்னுடைய நியாய முறைப்படி திருமணம் செய்த கணவராக ஏற்றுக்கொள்கிறேன் என்பதற்கு சாட்சியாகும்படி இங்கே சமூகமாய் இருப்பவர்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். அப்படியாக அங்கே பல விஷயங்கள் சொல்லப்பட்டு அவர்களிடம் வந்து வாக்குகள் கொடுக்கப்பட்டு இப்பொழுது இங்கே வந்து கையெழுத்து வைக்கப்படுகிறது. இந்த கையெழுத்திலிருந்து இந்த கையெழுத்து மாறும் என்று சொல்லுவார்கள். அப்படியாக அங்கே என்னென்னு சொல்கிறது, என்ன இந்த கையெழுத்து அது வந்து திருமணம் செய்கிறதுக்குரிய கையெழுத்து இங்கே வைக்கப்பட்டு இன்னொரு வாழ்க்கை புதிய வாழ்க்கை வரும். அதுக்காக வந்து அந்த கையெழுத்து வச்சோன்ன விஷயம் வாழ்க்கை மாறும் என்று மாதிரி சொல்வார்கள். அந்த கையெழுத்து இப்போ மாப்பிள்ளையும் வச்சிருக்கார், பொம்பளையும் வச்சிருக்கிறோம். திருமணம் நடந்து கொண்டிருக்குது. இப்போ நீங்கள் அங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் KS சங்கர், ஒரு பிரபலமான யூடியூபர், இந்த இடத்துல தன்னுடைய அம்மா மற்றும் மனைவியோட திருமண நிகழ்வு கலந்து கொள்வதுக்காக வந்திருக்கிறார். இன்னும் நிறைய யூடியூபர்ஸ் நாங்கள் இங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் சமூக ஊடக பிரபலங்கள். இப்பொழுது நீங்கள் இங்கே பார்க்கலாம், பிரதானமாக இந்த திருமணத்தில் இடம்படக்கூடிய விஷயம் மோதிரம் மாற்றக்கூடிய அந்த விஷயம். அந்த மோதிரங்கள் வந்து அங்கே அழகாக எடுத்து செல்லப்படக்கூடிய அந்த காட்சியில் பார்க்குறீங்க. ஒரு கண்ணாடி கிளாஸ் ஒன்றுக்குள்ளே வச்சு அது அங்கே அந்த ஒரு பாருங்கள் அவ்வளோ அழகாக வந்து அந்த 2 மோதிரங்களையும் வந்து கொண்டு போய் கொண்டிருக்கணும். மேடையில் வந்து தற்பொழுது மோதிரம் மாற்றப்படக்கூடிய அந்த விஷயம் இடம்பெற போகுது. அதுக்கு முதல் சுவாரஸ்யமாக மாப்பிள்ளை பொம்பளை வந்து சில விஷயங்களை வந்து இந்த இடத்துல பகிர்ந்து கொள்கிறோம். நிறைய சோகம், கஷ்டம், சந்தோஷம், வெற்றியை கடந்த இந்த இடத்துல நிற்கிறீங்க. இனியும் லைஃப்ல நிறைய அந்த நேரம் எல்லாம் ஒன்றை மட்டும் எக்ஸ்ட்ரா யோசிங்க. ஷேர் பண்ண ஒரு ஆள் இருக்கிற, உங்களோட செலிப்ரேட் பண்ண ஒரு ஆள் இருக்க, உங்களுக்கு சாயத்துக்கு ஒரு தோல் இருக்குது. அதோட இன்னொரு முக்கிய கொஞ்சம் சமைக்க பழகுங்க. இறுதியாக மாப்பிள்ளை மிக முக்கியமான விஷயம் வந்து கொஞ்சம் சமைக்க பழகுங்கன்ற மாதிரி சொல்லி முடிச்சிருக்கிறார். பொம்பளை என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். ஒரு புது லைஃப் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் இல்லாமல் ஒரு லைஃப்பை நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு என்னோட லைஃப்பை அவ்வளோ அழகாக மாற்றிருக்கீங்க. ஸோ இந்த லாஸ்ட் 5 இயர்ஸில் நிறைய டவுன்ஸ், நிறைய சண்டைகள், அதனால சமாதானம். ஸோ we are grown together. Financially, emotionally, professionally, நீங்கள் தான் நல்ல support, love. Thank you so much, my dear. என்னோட லைஃப்பை திருப்பி ஆகிருக்கு. அப்படியாக இரு மனங்கள் இணைந்து தற்பொழுது மோதிரங்கள் மாற்றப்பட்டு அந்த மனங்கள் வந்து இன்னும் உருகமாக இணைந்து கொள்ளக்கூடிய அந்த காட்சியை கையிலே மோதிரங்கள் மாற்றப்பட்டு கொண்டிருக்கிற மாப்பிள்ளை பொம்பளைக்கு மோதிரம் போட்டு கொண்டிருக்கிறது. அதே மாதிரி அடுத்ததாக பொம்பளை மாப்பிள்ளைக்கு மோதிரம் எல்லாம் போட்டு இந்த நாங்கள் தாலி கட்டுற மாதிரி இங்கே மோதிரம் மாற்றக்கூடிய விஷயம் ஒரு பிரதானமான விஷயம். அந்த விஷயம் வந்து இப்பொழுது இங்கே இடம்பெற்று கொண்டிருக்குது. நிறைந்த மக்களை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. மகிழ்ச்சியில் ஆரவாரப்பட்டு சந்தோஷம் எல்லாம் கையெல்லாம் தட்டி ஒரு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகள் எல்லாமே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இப்பொழுது இங்கே பொம்பளையும் வந்து தன்னுடைய மாப்பிள்ளைக்கு வந்து கணவனுக்கு வந்து மோதிரத்தை அணிவிக்கக்கூடிய அந்த காட்சியிலையும் பார்க்குங்க.
அப்படியாக மகிழ்ச்சியான தருணங்கள், மகிழ்ச்சியான நேரங்கள், கோல்டன் ஹவர்ஸ் இப்பொழுது இங்கே இந்த மேடையில் வந்து இடம்பெற்று கொண்டிருக்குது. மாலைகள் மாற்றப்பட போகுது, மோதிரம் மாற்றியாச்சு, அப்படியாக எழுதியாச்சு, அப்படியாக ரெஜிஸ்டர் எல்லாம் பண்ணியாச்சு. இப்பொழுது இங்கே மாலை மாற்றக்கூடிய அந்த நிகழ்வு இடம்பெற்று கொண்டிருக்குது. மாலை மாற்றலை தொடர்ந்து இன்னும் சிறப்பான விஷயங்கள் இருக்கும். சாப்பாடெல்லாம் தடல்புடாக இருக்கும். இங்கே நிறைய ஹோட்டலில் வந்து சாப்பாடு வந்து திறமையாக இருக்கும். அந்த விஷயம் எல்லாம் இருக்குது. நாங்கள் பார்க்கலாம் தொடர்ந்து என்ன விஷயம் எல்லாம் இடம்பெற போகுதுண்டு. மோதிரம் மாற்றப்பட்டு இப்பொழுது அங்கே கேக் வெட்டப்பட்டு கொண்டிருக்குது. அந்த சமயம் அங்கே விசேஷமான நிகழ்வுகள் எல்லாம் இடம்பெறுது. மணமகள் கண் கலங்கக்கூடிய அந்த காட்சிகளை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி உண்மையாகவே வீடுகாரரை விட்டு விலகுதோ பிரிகிறதோ இல்லாட்டி அந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு மனதுக்கு வருத்தமாக இருக்கும். அந்த நேரங்களில் வந்து மிகச்சோகமாக இருக்கும். ஏனென்றால் சிறு வயதிலிருந்து திரிந்த இடங்கள், விளையாடி திரிந்த இடங்கள், ஓடி திரிந்த இடங்கள், சுற்றங்கள், சுற்றார் உறவினர்கள் எல்லாரையும் விட்டுட்டு இப்போ ஒரு வேறு இடத்துக்கு போகிறது அப்படி இப்படி அண்டைகள் எல்லாம் இந்த அது ஒரு வித்தியாசமான உணர்வாக இருக்கும். அப்படியாக அந்த இடத்துல வந்து கண் கலங்கக்கூடிய அந்த காட்சி. அதோட இங்கே என்ன மாடலில் இருக்குது? நாங்கள் தனியாக திருப்பி விடுவோம் நம்ம பிளான் பண்ணேன். இல்லை அது அந்த இங்கே நீங்கள் வெட்டிங்குக்கு வந்தீங்கன்றது கவனி தான் பெறும் அது ஃப்ரேம் மாடல். முன்னர் நான் உங்களுக்கு சொன்னது போல ஒரு இயற்கை சூழல்களில் இருக்கிற மாதிரியான உணர்வையும் கொண்டு வரக்கூடிய விதத்தில் வந்து இந்த மண்டபத்தினுடைய அமைப்பை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. நிறைந்த மக்கள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் எல்லாருமே கலந்து கொண்டு சிறப்பிக்கக்கூடிய ஒரு திருமண நிகழ்வாக வந்து இந்த நிகழ்வு இருக்குது. நிறைய பேரை பார்க்குறாங்க, அறிஞ்சாக்கள் தெரிஞ்சாக்கள் இப்படி இடங்கள்லாம் பார்த்து சிரித்து கதைச்சி என்ன மாதிரி எல்லாம் கேட்டு உங்களுக்கு இப்போ கல்யாணம் வந்து விஷயங்கள் எல்லாமே கேட்டு அப்படியான ஒரு இடமாக இருக்குது. இப்போ இங்கே நாங்கள் பார்க்கலாம் இருக்கிறோம். எங்களுடைய யூடியூபர்ஸ் இந்த இடத்துல இருக்கிறோம், பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. நீங்கள் இது ப்ரெசென்ட் எடுக்கிற நேரர் வந்து நேரர் வந்தேன்னு அந்த இது எடுக்கு மணமக்கள் இருவருமே இறங்கி வந்திருக்கக்கூடியவர்களுக்கு வந்து அவர்களுடைய வருகைக்கான நன்றியையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது இங்கே வெளியாள வரையிடம் ஒரு ஷூட் ஒன்று நடக்க போகுது. அந்த விஷயம் என்னென்ன விஷயம் பண்ணுறதால நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்கள், 2 பேரும் வரையிடம் பிரியா பொறுத்தவரை எப்போவுமே மகிழ்ச்சியாகவும் கலகலப்பாகவும் இருக்கக்கூடிய ஒரு குட்டி பிள்ளை. அப்படியாக தான் நாங்கள் பார்த்துருக்கிறோம். நீங்களும் காணொலிகளுடைய பார்த்துருப்பீங்கள். ஒரு சுட்டித்தனமாகவும் ஒரு மகிழ்ச்சியாக தன் வாழ்க்கையை வந்து கொண்டு போகணும்னு நினைக்கக்கூடிய ஒரு பிள்ளை. அப்படியாக இங்கே கொஞ்சம் பேர் லைனில் நிற்கிறோம். வணக்கம். வணக்கம், சொல்லுங்கண்ணா. எங்கே வந்த நீங்கள்? சாப்பிட வந்தேன். உங்களை நான் வந்தோன்னு சாப்பாடு இடத்துல நான் பார்க்குறேன். தம்பி வணக்கம். எங்கே இந்த பக்கம் நான் வந்து இப்போ ஒரு 5 நிமிஷம் தான். ஆனால் பிளேட்டோட போகிற மாதிரி கிடக்கு லைனில். வந்த வேலையை பார்க்க தானே அப்பவே முகமெல்லாம் மூடிக்கொண்டு பொம்பளை மாப்பிள்ளைக்கு ஒரு வாழ்த்து சொல்லி கையை கொடுத்து டைம் இருக்கிறேன். உங்களுக்கு அம்மா சந்திச்சு நான் அம்மா சொன்ன கிட்ட தம்பிக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்த்து வச்சுக்க கிணவில எப்ப உங்களோட சாப்பாடுலாம் எப்ப தர போறீங்க? ஆனா இந்த பக்கத்துல நிக்கிறவருக்கு எதியா போடுற வணக்கம். எப்ப நீங்க நல்லூர்ல அந்த கடை திறக்கிறீங்க? தமிழ் ரோஸ் சனிக்கிழமை 10 மணிக்கு என்ன அந்த அந்த அண்டைக்கு என்ன விசேட கொடுப்பன எல்லாம் இருக்கு? கழிவுகள் எப்படியும் இருக்கு. இப்ப எந்த பக்கம் சாப்பிடவா? ஓகே ஓகே. என்ன இருக்கு? சிக்கனா? மெனமா எடுத்து மெனமா சாப்பிடுங்க ஐயா. வெளியில் வந்து ஃபோட்டோ ஷூட் நடந்து கொண்டிருக்கு. நீங்கள் பார்க்கலாம், மாப்பிள்ளை பொம்பளை முன்னுக்கு நிற்கணும். எது விஷயம் நடக்க போகுது, என்ன விஷயம் நடக்குதுன்றதையும் பார்க்கலாம்.
அப்படியாக அந்த விஷயம் முடிஞ்சு மணமகன் மணப்பெண் இருவருமே வந்து தற்பொழுது ஒரு எங்கட சைவ முறைப்படி அல்லாட்டி என்னென்னு சொல்கிறது ஒரு பாரம்பரியமான இந்துக்களின் முறைப்படி இப்பொழுது அங்கே சாரி கட்டி மாப்பிள்ளை வேட்டி கட்டி அப்படியாக வரக்கூடிய அந்த காட்சியை நீங்கள் பார்க்கலாம். பாருங்கள் இவ்வளவு மகிழ்வான அழகான ஒரு தருணம். அப்படியாக இப்பொழுது திருப்பவும் மேடைக்கு வந்து கொண்டிருக்கிறோம். போய் அங்கே சேஞ்ச் எல்லாம் செஞ்சு கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். மிக அழகாக வரும்போதெல்லாம் இங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படியாக ஷபீனுடைய திருமணத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை வந்து இந்த இடத்துல பதிவேற்றிருக்கிறேன். காணொலியை பார்வையிட்டவங்களை அனைவருக்குமே நன்றி. இருவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். பல்லாண்டு காலம் சீரும் சிறப்புடன் வாழ என வாழ்த்திக்கொண்டு காணொலியை பார்வையிட்டவங்க அனைவருக்குமே நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.